பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ரொம்ப ஆரவாரமா பயங்கரமா போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில நம்மளோட இந்தியன் அத்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து கிட்ட போய் தோத்து போறாங்க. ஆனா அதுல வந்து ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் பயங்கரமா இருந்தது. பட் இன்னைக்கு வந்த நியூஸ் இப்படி ஒரு ஹார்ட் பிரேக் கிடைச்சதா அப்படின்றத சொல்லிட்டு சத்தியமா யாராலும் நம்ப முடியல. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, விதிகளும் இருக்கு. அதுல முதல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வினீஷ் போகத். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் 50 கிலோ எடை பிரிவில் ரெஸ்லிங்கில் நேற்று இதுக்கு முன்னாடி கோல்டு மெடல் அடித்தவங்கள தூக்கி சாத்தி இப்போ வந்து அடுத்து கோல்டு மெடல் அடிக்கிற லெவலுக்கு அடுத்த போட்டி ஃபைனல் போட்டிக்கு போயிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 50 கிலோ தான் இருக்கணும், அதுக்கு குறைஞ்சி இருக்கணும், அதுக்கு 1% கூட மேலே இருக்கக்கூடாது. பட் ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 100 கிராம் எடை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அஃபிஷியலான வந்த ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து அவங்க இருக்கிற கோச் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தண்ணி கொடுத்தும் பார்த்துட்டோம், எல்லாமே இது பண்ணி போட்டோம், ஹேர் கூட கட் பண்ணி பார்த்துட்டோம். பட் ஆனால் இதை வந்து குறைக்க முடியலன்ற மாதிரி அவங்களோட இப்போதைக்கு இருக்கிற ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி எப்படிப்பா இவங்களை இவ்வளோ சீக்கிரமாக டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பட் அதுக்குன்னே வந்து ஒரு சில வெயிட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கோட ஒரு சில ரூல்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒலிம்பிக் பிளேயர் வந்து எந்த எடை பிரிவில் விளையாட போகிறாங்களோ அவங்க நேம் இருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜுரி இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு ஆயிடுச்சுன்னா தான் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து போய் அவங்க மெடிக்கல் செக்அப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வந்து ஒலிம்பிக் ஃபெடரேஷனில் கொடுக்கணும். அதை அவங்க அப்ரூவ் பண்ணாதான் மாற்று வீரர் யார் அப்படின்றதுமே வந்து அதை அட்டாச் பண்ணி சொல்லியிருந்திருக்கணும். ஸோ இதெல்லாமே இது வந்து முதல் ஸ்டெப்பாக கருதப்படுது. இந்த முதல் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது. சப்போஸ் இப்போ அந்த பிளேயருக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை, முதல்ல கொடுத்த லிஸ்ட்டில் பிளேயர் விளையாடுறாரு அப்படின்னா, ரெண்டாவது அவங்களே விளையாட போகிறாங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா முதல் விஷயம் வந்து எவ்ரி மார்னிங் வந்து வெயிட் செக்அப் பண்ணுவாங்க. அந்த வெயிட் செக்அப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நடக்கும். A to Z எல்லாமே வந்து வெயிட் செக்அப் பண்ணுவாங்க. இது ரூல் நம்பர் 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கனமான உடை போட்டிருக்க கூடாது, அந்த உடையில ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஆங்கிள் வந்து பார்த்தாலும் அது வெயிட்டாகவே தெரியக்கூடாது. அந்த உடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெயிட் செக்கிங் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் சொன்னா இது போக எவ்ரி செகண்ட் மார்னிங் அது போக எந்த எடை பிரிவில் அவங்க கலந்து இருக்காங்களோ அதுக்கு உள்ளதான் அவங்க வெயிட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் உறுதிப்படுத்துவாங்க. இந்த உறுதிப்படுத்துற விஷயத்துல வந்து முழுக்க முழுக்க ரெஃப்ரியோட கடமை எக்கச்சக்கமா இருக்குது. அது போக கூட இருக்கிற ட்ரெயினர், கோச்சஸ் அவங்களோட கடமை மிகப்பெரிய ஒரு பொறுப்பா இருக்குது. பிகாஸ் அவங்க கூட இருக்கிறவங்க தான் வந்து முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நம்ம வினீஷ் போகத் இருக்காங்க இல்லையா, 50 கிலோ எடை பிரிவில் தான் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க, கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு ஃபைனல் வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 50 கிலோக்கும் மேல 100 கிராம் ஏறின ஒரு காரணத்தினால இப்போ டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல 50 கிலோக்கு உள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம், எவ்ரி செகண்ட் மார்னிங் சொன்னேன் இல்லையா, அது போக மேட்ச் மார்னிங் அன்னைக்குமே வந்து எடை செக்அப் பண்ணப்படும். அந்த எடை செக்அப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 நிமிடம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக மற்ற மேட்சஸ்னால் வந்து ஒரு 20 நிமிஷம் நடக்கும். ஆனால் ஃபைனல் மேட்ச் அப்படின்னாலே 15 நிமிஷம் தான் நடக்கும். அது வந்து கண்டிப்பாக எல்லா ரெஸ்லர்ஸுமே வந்து வெயிட் செக்அப் பண்ணிட்டு தான் மேட்சுக்கே போகணும் அப்படின்றது கட்டாயமான ஸ்ட்ரிக்ட் ரூல். அது முக்கியமான ஒரு ரூல். இது போக வந்து எவ்ரி ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்மே வந்து வெயிட் செக்அப் பண்ணி ஆகணும். அந்தந்த எடை பிரிவில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது கட்டாயம். இது போக எவ்ரி மார்னிங் கண்டிப்பாக வந்து வெயிட் செக்அப்பில் அட்டென்ஷன் ஆகணும், அட்டெண்டன்ஸ் அதில் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இப்போ சப்போஸ் எடை பிரிவில் வந்து யாராவது ஒரு ரெஸ்லர் வந்து கலந்துக்கலை அப்படின்னா டைரெக்டாக எலிமினேட் தான், எந்த ஒரு மறுபேச்சுமே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த எடை பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸே கிடையாது. என்ன ஒரு காரணம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்மியான ஒரு 50 கிலோ வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 50.400 இருக்குது, டாலரேட்டே பண்ண மாட்டாங்க, வெளியே தான் அனுப்பி விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த நகங்கள்லாம் இருக்கிறீங்க இல்லையா, நகம் கையில் இருக்கிற நகம், காலில் இருக்கிற நகம் கொண்டு எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. முக்கியமாக வந்து அந்த தோலுக்கும் கீழே ஒரு சில நேரம் கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க விளையாடுற ரெஸ்லிங், ஸோ அந்த நகம் கீறதுக்கும் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு காரணத்தினால நெயில் கொண்டு வெயிட்டில் கன்சிடர் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நெயிலுக்கு வந்து முழுக்க ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டே வெயிட் செக்அப் பண்ணிட்டு செகண்ட் டே வந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டே வந்து அந்த வெயிட் செக்அப் பண்ணதுக்கு தேவையில்லை. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வெயிட் செக்அப்ல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஜுரிக்கு காரணம் என்ன, அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட், அதுக்கான பெர்மிஷன், அதுக்கான ஒலிம்பிக் ஃபெடரேஷனோட ஒரு அஃபிஷியல் சிக்னேச்சர் எல்லாமே இருந்தாதான் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து ரேங்க் பண்ணப்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வினிஷ் போகத்துக்கு இப்போ சில்வர் மெடல் கோல்டு மெடல் இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஃபைனல் அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு முழுக்க முழுக்க. இந்த இன்ஜுரி காரணமா அவங்க விளையாட முடியல அப்படின்றது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வித் ஒலிம்பிக் ஃபெடரேஷனோ நேஷனல் சயின்ஸ் சிக்னேச்சரோட இருந்தாதான் அவங்க வந்து அலௌடு, இல்லாட்டி எதுவுமே கிடையாது, டைரக்டாக டிஸ்குவாலிஃபை தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அவங்க உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் இப்போ வந்து அவங்க இந்த இடத்துல இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் சைடு அஃபிஷியலாக சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமாக எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சில்வர் மெடல் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ இருக்கிற இடத்துல 100 கிராம் ஏறி இருக்கிறாங்க. இந்த 100 கிராம் ஏறின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு மார்னிங். ஸோ இந்த மார்னிங் கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுனால இதை குறைக்கவும் முடியாத ஒரு காரணத்தினால இப்போ அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஒலிம்பிக்ல ரெஸ்லர்ஸ்க்கு வந்து வெயிட் செக் பண்றதுல வந்து என்னென்ன ரூல்கள் இருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு அம்சங்கள். இந்த அம்சங்கள்லாம் வந்து அவங்க முழுக்க முழுக்க கடைபிடிச்சாலும் அதில் முக்கியமான 3 என்னன்னா, அந்த இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா அதை கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகங்கள் அதெல்லாமே ஷார்ட்டாக கட் பண்ணணும். முக்கியமாக ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப காட்டனாக தான் இருக்கணும், ரொம்ப வெயிட்டாக கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது போக ரீப்ளேஸ்மெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையுமே மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரி ஸ்ட்ரெயினர்ஸ் முழுக்க இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விதிகளை அவங்க ரொம்ப பயங்கரமாக கடைபிடிப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்போ வினிஷ் போகத் வந்து வெளியே போயிருக்காங்களோன்னு தோணுது. அடுத்த ஒரு விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்லர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸாமினேஷனோட அங்கீகாரம் பெற்ற ஒரு சிக்னேச்சர் வாங்கின ஒரு சர்டிஃபிகேட்டோட தான் வரணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃப்ரியும் கூட அதுக்கு பொறுப்பு, அவங்க ட்ரெயினருமே பொறுப்பு அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு விதி இருக்குது. இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு தொற்று நோய் ஏதாவது ஒரு தொழுநோய் இருந்தது அப்படின்னா அதை அகற்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து வெயிட்ல செக் இன் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அது இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக மெஷர்ட் ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து முதல் கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ முதல் மேட்ச் ஆட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மார்னிங்கே வந்து வெயிட் செக்அப் பண்ணிடுவாங்க. அந்த வெயிட் செக்அப் அப்புறம் தான் வந்து அவங்க பிராக்டிஸ் வார்ம் அப் எல்லாமே பண்ணுவாங்கன்றது இது முழுக்க ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கப்பட்ட 4வது ஒரு விதியாகும். ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ முதல் நாள் ஒரு வெயிட் இருந்துட்டு மறுநாள் வந்து வேற ஒரு வெயிட் இருந்தால் அப்பவே வந்து டைரக்டாக டிஸ்குவாலிஃபை அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 விதிகள் முழுக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்காணிக்கப்படும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதனால தான் மேபி வினிஷ் போகத் வந்து வெளியேறி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க சப்போஸ் வந்து வெயிட் செக்அப் அதிகமாக ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தினால மேபி அவங்க வந்து ஒரு சில்வர் மெடலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் சைடே சொல்லியிருப்பாங்களே, நாங்கள் வெயிட் செக்அப் பார்த்தோம் அதிகமாக இருக்குது, அதனாலே வந்து நாங்கள் முழுக்க வெளியேறிடுறோம், ஸோ அவங்க கோல்டு அவங்களுக்கே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இது யாருக்காக இருந்தாலும் சொல்ல தோணாதான். பட் அஃபிஷியலாக எப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிருந்துருக்கலாமே. இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் நீர் சத்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி எந்த விதத்தில் எடுத்துக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அந்த ரெஸ்லிங் ஒலிம்பிக்கில் கடைபிடிக்கிற அந்த முக்கியமான விதிகள். இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கீழே தெரிவிங்க.